ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டைப்பிஸ்ட்டு இந்த போஸ்டிங்க்கு 2019 நடந்த எக்ஸாமு. அதில் பார்ட் பியிலேருந்து தமிழ் ஒரு 15 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரி, ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும்னு போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் திருவம்பாவை. சொல்லின் செல்வன் என பாராட்டப்பெறும் கம்பராமாயண கதை மாந்தர் அனுமன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரகுமானின் படைப்பு ஆலாபனை. இயர் 1999. கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர் கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஃபுல் நேம் வரும். தமிழ் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றது? கௌதம புத்தர். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். தமிழ் தென்றல் என பாராட்டப் பெறுபவர் திருவிகா. உலகளாவிய செம்மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம். நெடுந்தொகை எனப்படும் 8 தொகை நூல் அகநானூறு. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் திருமூலர். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தேசியம் காத்த செம்மல் பெருஞ்சித்திரனார் வராது. வங்கசிங்கம் நேதாஜி, அதுதான் கரெக்டு. மராட்டிய வீரர் மாப்போசி, அது தவறு. பாவலரேறு திலகர்னு வந்திருக்கு. இது எல்லாமே மாறி வரும். பாவலரேறுனா பெருஞ்சித்திரனார், மராட்டிய வீரர் அப்படின்றப்போ திலகர் வரும். தேசியம் காத்த செம்மல் திருவிகா அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ இதில் பொருத்தமானது எதுன்னு பார்த்தோம். வங்கசிங்கம் நேதாஜி. நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வல்லைப்பாட்டு. முதற்றே உலகு எனும் முடியும் குரலில் உலகு என்பதின் வாய்ப்பாடு பிறப்பு. உலகு என்பதை பிரித்து பார்க்கணும். நேர் நிறை அந்த அசை வாய்ப்பாடு போட்டு பார்த்தோன்னா அது பிறப்புன்னு வரும். பாகற்காய் என்பதை பிரித்து எழுதினால் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தேங்க்யூ.